திரு ரமேஷ் சேதுராமன், யாருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இம்யூனிட்டி இருக்கு ஆளுநரை தவிர? இல்ல இம்யூனிட்டி மட்டும் இல்லைங்க. அது இம்யூனிட்டிங்கிறது வந்து என்னவோ அதுல வந்து ஆக்சே பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. பிரசிடென்ட் உள்ள வாங்க, ஜம்ப் பண்ணல இந்திரகுமார், பொறுமையா இருங்க. ஏன் நீங்க தான் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜம்ப் பண்ணல, நீங்க வெளிய போயிர கூடாதுன்னு. இல்ல பாருங்க, இல்ல நீங்க ஜம்ப் பண்றதை நிறுத்துங்க. சரி வாங்க வாங்க வர இத ஒரு நிமிஷம். அதாவது இங்க பிரச்சனை என்னன்னாக்கா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு மந்திரி மேல கூட நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க ஆளுநரோட அப்ரூவல் வேணும்னு கேக்குறீங்க. அது நடவடிக்கை எடுக்கணும்னா யார்கிட்ட போறது? அட ஒரு நிமிஷம் சார். இல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு எல்லாமே வழிவகைகள் இருக்கு சார். நீங்க எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போறீங்கல்ல, நீங்க ஆளுநருடைய நடவடிக்கை எல்லாத்தையும் நாங்க கேள்வி கேட்கணும்னா கோர்ட்டுக்கு போறோம்னு சொல்றீங்க. அப்ப எங்க இது வந்து இம்யூனிட்டி? கோர்ட்ல கேட்டிருக்கோம். ஒவ்வொரு விவகாரத்திலையும் முன்னுக்கு பின் முரணான ஸ்டாண்ட் நீங்க எடுக்க முடியாது. யாரும் எடுக்கல. இப்ப நான் என்ன அல்ல எடுக்கிறது நீங்க எடுக்கிறீங்க, அதான் பிரச்சனை. நீங்க சொல்லுங்க வேற யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி இருக்குன்னு மட்டும் சொல்லிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ரமேஷ் சார் ஒரே நிமிஷம், மக்களுக்கும் புரியுற மாதிரி நான் ஒரே ஒன்று சொல்லிடுறேன். கான்ஸ்டிடியூஷன்ல ரெண்டு பேர் மேல மட்டும்தான், சொல்ல போனா 3 பேர், ராஜ் பிரமுக், கவர்னர், பிரசிடென்ட். இந்த 3 பேர் மேலையும் இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் இருந்தாலோ புதுதா ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலோ எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனையும் தொடங்கவே கூடாது அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஏன் தவறு? தவறா? நீங்க சொல்லுங்க. முழுசா படிங்க, இருக்க வரேன். அது அந்த பீரியட்ல மட்டும் தான் அவங்க ஆபீஸ் வகிக்கக்கூடிய அந்த பீரியட்ல மட்டும் தான் பிரசிடென்ட் தன்னோட பிரெரோகேட்டிவ யூஸ் பண்ணி அந்த அலிகேஷன் அந்த கவர்னரை நீக்கி இருக்கணும்ல. நீக்கினாரா? நீங்க தான் சொன்னீங்க முதல்ல நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு ஒரு பொய்ய சொன்னீங்க. அது இப்ப கவர்னரா இருக்கும்போது ஏன் நடவடிக்கை எடுக்க முடியாது? சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை கைது பண்ண முடியும் போது சிட்டிங் கவர்னரை ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது? மக்கள் கிட்ட தவறாக மேடம் நான் பரவல, நான் கரெக்ட்டா சொல்றேன். படிப்பாங்க. நீங்க மக்களை முட்டாளா நினைக்காதீங்க. ஒரு கேள்வி கேக்குறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. மேடம் நான் டிவியேட் ஆகல மேடம். ஒரு கேள்வி, அவர் சொன்னதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி இல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இந்திரகுமார்ட்ட கேக்குறேன். அவர் சொன்னார் அருமையான பாயிண்ட், வந்து அவருக்கு வந்து இம்யூனிட்டி, அட்லீஸ்ட் கவர்னருக்காவது இம்யூனிட்டி இருக்குது. ஆனா சீஃப் மினிஸ்டர் டெல்லி இங்க திஹார் ஜெயில உட்கார்ந்திருக்காரு. இங்க நான் உட்கார்ந்திருக்கேன் பாத்தீங்களா, ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல திஹார் ஜெயில் இருக்குது. அங்க உட்கார்ந்திருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஏன் சார் இன்னும் இதுவரை ரிசைன் பண்ணாம உட்கார்ந்திருக்காரு? நான் சொல்றேன், அத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். நான் சொல்றேன், வெக்கமா இல்ல? ஒரு சீஃப் மினிஸ்டர் நான் சொல்றேன், யார் வெக்கம் கேட்டா நான் சொல்றேன். களி தின்னுட்டு நான் சொல்றேன், சப்போர்ட் பண்ணீங்க. யார் வெக்கம் கேட்டா நான் சொல்றேன். இல்ல இதற்கான விளக்கம் வேண்டாம் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி.